இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாம் எனக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் பைக் ஒன்று இருக்குது, அந்த ஃபஸ்ட் போகிறேன். சஸ்பென்ஸோடைய அந்த வண்டியை பாருங்கள், வாங்க போய் போகலாம். மைலேஜ் வண்டியில் தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சீரியல் வந்து ஒரு பெரிய அப்டேட்டோட நம்ம வண்டி வரப்போகுது. காசு மிச்சம் பண்ணுறோன்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கல. மில்க் ஷேக். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பல மணி நேரம் ட்ராவல் பண்ணி இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வண்டியை கண்டுபிடிச்சாச்சு. எங்கேருந்து வண்டி ஃபஸ்ட்டு வண்டி இந்த வண்டி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீட் போட்டு வண்டி ஃபுல்லாக அப்படியே ரீஸ்டோர், அப்படியே ஃபுல் பெயிண்ட் தெரியுது வண்டி. இந்த வண்டியை கம்பேக் கொடுக்குறோம். பேச்சு கேட்டு பக்கத்தில் பம்ப் வாங்கலாம் வந்தால் பம்பில் பார்த்தீங்கன்னா மவுத் சைக்கிள் கடிக்கிற மவுத் இருக்குது. வண்ட அலும்பு இருக்குது. நான் என்ன சொன்னேன், காற்றுலடா காற்று அடிச்சு எடுத்து போனேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு பைக் இருக்கும். வீட்டில் என்ன பைக் எத்தனை பைக் இருந்தாலுமே உங்களுக்குன்னு ஒரு ஃபஸ்ட் பைக் இருக்கும்ல, அதே மாதிரி எனக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் பைக் ஒன்று இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு பைக் தான் இன்றைக்கி என்ன கண்டிஷனில் இருக்குது, எந்த மாதிரி இருக்குதுன்னு எல்லாமே பார்க்க போகிறேன். சஸ்பென்ஸோடைய அந்த வண்டியை பாருங்கள், வாங்க போய் போகலாம். பாய். எல்லாருமே டவுட் இருக்கும், இது யார் வண்டின்னு. யார் வண்டியில் இல்லை, நம்ம கேமராமேன், நம்ம எடிட்டர், நம்ம தம்பி வண்டி தான். ஸோ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏன்டா தம்பி இப்படி இருக்குன்னு கேட்டேன். இது இப்போ காட்டுங்களேன், சூப்பர் பைக்லாம் அப்படி தானே இருக்கும், வீலிங் பண்ணுறது அப்போ ஃப்ரீயாக இருக்குங்கிறான். உடச்சிட்டு என்னென்ன வாய்ப்பு பேசலாம் பார்க்கலாமே. யாருக்கு போது பார்த்துக்கலாம், இவன் தான். பரவாயில்ல ப்ரோ வாங்க. கூச்ச போடுறான், வரமாட்டேங்கிறான். ஸோ ஓகேங்க, இத்தனை வண்டி இருந்தாலுமே மைலேஜ் வண்டியில் தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம சீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலையாக வந்து வெளியே இருக்குது. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா சீரியல் வந்து ஒரு பெரிய அப்டேட்டோட நம்ம வண்டி வரப்போகுது. வாங்க நம்ம ஃபஸ்ட் பைக் போய் பார்க்க போகலாம். ப்ரோ உட்காருங்க போகலாம். மிச்சம் பண்ணுறோன்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கல. மில்க் ஷேக். அதாவது வண்டி எடுக்க வந்த செலவு என்னமோ 200 ரூபா தான், சாப்பிட்ற செலவு 2000 எங்களுக்கு ஆகுது. என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பல மணி நேரம் ட்ராவல் பண்ணி இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வண்டியை கண்டுபிடிச்சாச்சு. எங்கேருந்து பாரு, நீங்களே பாருங்களேன், கடைசியாக இருக்குது. அடுத்து ரீஸ்டோரேஷன் தான் நம்ம பண்ணலான்னு இருக்கோம். அடிக்க போயிட்டா இது தாங்க என் மொதல் வண்டி. இதுதான் வந்து எனக்கு கொடுத்த வண்டியிலே ஃபஸ்ட்டு வண்டி இந்த வண்டி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து நாங்கள் கட் சீட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேட்ரி பாக்ஸு, சங்காரெலாம் வச்சுருந்தேன். பேட்ரி பாக்ஸ் போட்டு கட் சீட் போட்டு வண்டி ஃபுல்லாக அப்பயே ரீஸ்டோர், அப்பயே ஃபுல் பெயிண்ட்டு தெரியுது. வண்டி பார்த்தா ஃபுல் பெயிண்ட்லாம் அடித்து வண்டி ரீஸ்டோர்லாம் பண்ணி தெளிவாக இருந்துச்சு. பட் இப்போ யூஸ் பண்ணாத காரணத்தினால வண்டி வந்து துரு பிடிச்சிருச்சு. திருப்பியும் இந்த வண்டியை கம்பேக் கொடுக்குறோம். நாங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஒரு ஸ்டாண்ட்லாம் போடலையா, எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா கண்டு உடஞ்சி சீட்டு கையோடு வருது. இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு எங்களுக்கே தெரில. ஆனால் பண்ணுவோம், எவ்வளோ சேலஞ்ச் இருந்தாலும் பண்ணுற ஆள் தான், நம்ம பண்ணலாம். ஓகேங்க, நான் வண்டி வெளியே எடுக்கிறேன். பேக், டேஞ்சர் லைட்டு, நம்பர் பிளேட்டு எல்லாமே எல்லாமே தெளிவாக பண்ணிருந்துச்சு. ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டை பம்ப் வாங்கியாச்சு, காத்திரிக்கலாம். மூச்சு வாங்குது வீடியோவில் கவர். எங்கள் அம்மா பேச்சு கேட்டு பக்கத்தில் பம்ப் வாங்கலாம் வந்தால் பம்பில் பார்த்தீங்கன்னா மவுத் சைக்கிள் கடிக்கிற மவுத் இருக்குது, அந்த மவுத் இல்லை.
அலும்பு இருக்கு. நான் என்ன சொன்னேன், காற்றுலடா காற்றடிச்சு எடுத்து போனேன். இல்லைண்ணா தூக்கி வைன்ட்டு இந்த வண்டியை வச்சு நாங்கள் ராவடி பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. ஹாய் ப்ரோ. ப்ரோ ஹலோ ஹலோ. வேறு மோசமான ஆளுங்க எடிட்டு தூக்கிலாம் நம்ப முடியாது. சரி நான் ஸ்டோரியை கூட போடுறேன். போலாமா? இந்த மூஞ்சி தான் இங்கே பாருங்களேன், இதை வச்சுட்டு எங்கேயே எடுத்துகிட்டு போகிறது. சரி ஓகே, ஏதோ பண்ணிகிட்ருக்கோம், பண்ணுறோம். ஸோ வந்து வண்டி இங்கே இருக்குது, அந்த வண்டி இங்கே இருக்குது, இவன் இங்கே இருக்கான். ஏன் பாருங்க, கண்டிப்பாக எடிட்டில் தூக்கிடுவான், கண்டிப்பாக தூக்கிடுவான். மோசமான ஆளவன் பாருங்க. ஸோ வந்து என்ன ஆக்சுவலாக தூக்கிட்டு போயிருந்துருக்கலாம், பட் வந்து நாங்கள் காற்றடிச்சு வண்டி டோ பண்ணிட்டு போகணும்னு முடிவு பண்ணி வண்டி நிறுத்திட்டோம். விட்டுங்க ஏன்டா வைக்கப்படுற, நீ தான் தெய்வம் அழைச்ச பேசு. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, வண்டி தூக்கிட்டு வந்து முடிச்சோடனே அது யார் வீடுமே தெரில, யார் வீட்லேயே தெரில. என் ஃபேஸை வந்து நான் இன்ஸ்டாலையும் போடுறேன் பாருங்க, ஃபேஸ் வியூ. பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து நாங்கள் காற்றடிச்சு டோ பண்ண ஆரம்பிச்சோம். இது ஜாலியாக இருக்கு, ஃபன்னாக இருக்கு, ரைடு எப்படா இருக்கு. அவன் பேச மாட்டேன், வைக்கப்படுறான், வில்சன் பேசுவான். சரி நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். பாய்.